ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம பிக் மவுத் சீரிஸோட 6வது எபிசோட தான் பார்க்க போறோம். போன எபிசோடு வர பார்க்காதவங்க யாராவது இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இதோட பிளேலிஸ்ட் லிங்க் இருக்கு, மறக்காம அதை பார்த்துட்டு அப்புறம் இந்த எபிசோட கண்டினியூ பண்ணுங்க, இல்லைனா கதை சுத்தமா புரியாது. போன பார்ட்டோட எண்டிங்ல நம்ம ஹீரோ தான் உண்மையான பிக் மவுத்னு மேயர் சொன்னதை நம்பி நம்ம ஹீரோயின் பயங்கரமா ஃபீல் பண்ணதை பார்த்தோம். இப்போ இந்த பார்ட்டோட ஸ்டார்டிங் சீன் அதெல்லாம் நினைச்சு நம்ம ஹீரோயின் பயங்கர சோகமா உட்காந்துருக்க. மேயர் சொன்ன மாதிரி இருக்கிறதுக்கு சான்ஸே இல்ல, ஹீரோ இன்னமும் அங்க நடிச்சுக்கிட்டு தான் இருக்கான்னு நம்ம தகப்பன் தான் வந்து கொஞ்சம் ஆறுதலா பேசுறாரு. ஆனா இந்த விஷயத்துல நம்ம ஹீரோவை கொலை பண்ண பார்த்துட்டு ஜெயிலுக்குள்ள ஒரு 3 பேரு, அப்புறம் ப்ராசிக்யூட்டர் ஆபீஸ்லயே அந்த பீட்டரை போட்டு தள்ளினாங்க பாத்தீங்களா, அது இவளுக்கு கொஞ்சம் உறுத்தலாவே இருக்கவும் ஹீரோவை நேர்ல பார்த்து இதை பத்தி பேசணுங்கிற மாதிரி முடிவு பண்றா. ஏற்கனவே நம்ம ஹீரோயின் வேலை பார்க்க போற ஹாஸ்பிட்டல் சார்பா ஜெயிலுக்குள்ள ஒரு மெடிக்கல் கேம்ப் நடத்த போறாங்கன்றத நம்ம போன பார்ட்லயே பார்த்தோம். ஹீரோயினுமே அதுல ஒன் ஆஃப் த மெம்பரா ஜெயிலுக்குள்ள போக போறா. இப்ப அந்த பக்கம் ஜெயில காலங்காத்தாலேயே மைக்க கையில எடுக்கிற வார்டன் நடக்க போற மெடிக்கல் கேம்பை பத்திலாம் சொல்லி அவங்க வந்துட்டு போற வரை எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, மீறி எவனாவது சேட்டை பண்ணீங்க அப்படின்னா அவங்க கிட்டயே சொல்லி குடும்ப கட்டுப்பாடு பண்ணி விட்டுருன்ற மாதிரி வார்னிங் கொடுத்துக்கிட்டு இருக்கா. நல்லா தூங்கிட்டு இருந்த நம்ம ஹீரோ எதுக்குள்ள அந்த வெட்டிக்கிளி வாயம் இப்ப காலங்காத்தால இப்படி ஓவரா கூவிட்டு இருக்கான்னு ஜெரி கிட்ட விசாரிக்கிறான். எந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து வர போறாங்கன்ற விஷயம்லாம் இவங்களுக்கு தெரியாது, ஆனா கேம்ப் முடிஞ்சதுக்கு அப்புறம் கைதிங்க எல்லாருக்குமே வலுவா விருந்து வைக்க போறாங்க போல. அதை பத்தி நம்ம ஜெரி சொன்னதும் எனக்கு இந்த விருந்தெல்லாம் பிடிக்காதுப்பா, நீங்களே போய்க்கிங்க, நான் ரூம்லயே ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ திரும்பவும் தூங்க ஆரம்பிச்சிடறான். அந்த பக்கம் நம்ம ஹீரோயின் உள்பட வாலண்டியரா வந்த எல்லா நர்ஸும் கேம்புக்காக ரெடியாகி கிளம்ப தயாரா இருக்கான். அங்க போய் எந்த மாதிரி டெஸ்ட்லாம் எடுக்கணும், கைதிங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நம்ம மேயரோட பொண்டாட்டி தான் எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கைதிங்களுக்கு லஞ்ச் ரெடி பண்ற பொறுப்பை அந்த 3 அக்யூஸ்ட்ல பல்க் பரமசிவம் இருக்கான்ல அவனோட பொண்டாட்டி ஜாங் கிட்ட தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இந்த கேம்புக்கு கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாத நம்ம காங்கோட பொண்டாட்டியும் வந்திருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். இவ எதுக்காக இந்த கேம்புக்கு வாலண்டியர் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த யூனிவர்சிட்டியுமே என்ஆர் ஃபோரமோட ஒன் ஆஃப் த பார்ட்டுங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம்ல. ஸோ நாளைக்கே இது சம்பந்தமா ஏதாவது நியூஸ் ஆர்டிகல் வர பட்சத்தில் அதுல போட்டோவோட இவ பேரும் இருக்கணும்னு காங்கோட தாத்தா ஆர்டர் கொடுத்துருந்துருக்காரு. மேயர் பொண்டாட்டிக்கு இதுல துளி கூட விருப்பம் இல்லாத மாதிரி தான் தெரியுது, ஏதோ வேண்டாம் விருப்பா சேர்த்துக்கிறா. இப்ப அங்க இருந்து இவங்க எல்லாரும் டிராவல் பண்ற சமயம் ஹீரோ தான் உண்மையான பிக் மவுஸ்னு ஃபர்ஸ்ட் அந்த காங்கும் அப்புறம் நம்ம மேயர் சொன்னதெல்லாம் நம்ம ஹீரோயின் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கா. இவங்க அந்த இடத்துக்கு ரீச் ஆனதும் உடனே வந்து இவங்க எல்லாரையும் மரியாதையோட வெல்கம் பண்றான். அப்படி வெல்கம் பண்றப்ப கூட்டத்துல நம்ம ஹீரோயின் இருக்கிறதையுமே நோட் பண்ணிடுற. அதுக்கப்புறம் அங்க இருந்து எல்லாரும் உள்ள போறப்ப ஜூனியர் வார்டன்ட்ட இந்த மாதிரி கைதி ஒருத்தரை பார்க்கணும், அலோ பண்ணுவீங்களான்ற மாதிரி நம்மால் விசாரிக்கிறா. அதுக்கு அவன் அப்படிலாம் பார்க்க முடியாதுன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டு அப்புறம் தான் வந்திருக்கிறது நம்மளோட பொண்டாட்டின்னு சுதாரிச்சு வேக வேகமா போய் நம்ம ஹீரோ கிட்ட இன்ஃபார்ம் பண்ண, இந்த மாதிரி அவ வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டல் தான் இந்த கேம்ப் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சதும் தலைவன் செம்ம குஷியாகி ஏதோ புது பொண்டாட்டியை பார்க்க போற மாதிரி மணக்க ரெடி ஆகிறான். இதுக்கப்புறம் பொண்டாட்டியை பார்க்கலாம்னு ஆசையா போறப்ப எதிரில் அபசகுணம் பிடிச்ச மாதிரி அந்த 3 அக்யூஸ்ட் வந்ததும் இவங்க இருந்தா என் மூடே ஸ்பாயில் ஆயிரும்டான்னு அப்படியே அவங்கள பேக் பண்ணி ஒரு ரூம்குள்ள போட்டு லாக் பண்றாங்க. அப்ப அங்க வந்த ஜூனியர் வார்டன் சமையல் வேலைக்காக நம்ம பல்க் பரமசிவத்தோட பொண்டாட்டி வந்திருக்கால அந்த விஷயத்தை சொல்லிட்டு போனதும் பூட்டின கதவை திறந்து அவனுக்கு மட்டும் சிறப்பு சலுகையா பொண்டாட்டியை பார்க்க அலோ பண்ண போறதா சொல்லிட்டு போக, என்னடா நடக்குது, உன்னை மட்டும் ஸ்பெஷலா ட்ரீட் பண்றான், ஒருவேளை எங்களுக்கே தெரியாம அவன் கூட கூட்டணி சேர்ந்து எங்களுக்கு துரோகம் பண்ண பாக்குறியான்னு மத்த 2 பேர் இவன் மேல சந்தேகப்பட்டு சண்டைக்கு வராங்க. இதால டாக்டர் ஒரு பக்கம் செம்ம கடுப்பாகி, ஏன்டா அவன் தான் நமக்குள்ள சண்டை மூட்டி வர்றதுக்காக என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கேன், அதை கூட புரிஞ்சிக்காம என் மேலேயே சந்தேகப்படுறீங்களான்னு ஓவரா கொந்தளிக்க, சரி விடுப்பா டென்ஷன் ஆகாத, ஏதோ கோவத்துல பேசிவிட்டோம், உன் பொண்டாட்டியை பாக்குறப்ப நம்ம பெயில் மேட்டர் கொஞ்சம் கவனிக்க சொல்லுன்னு வக்கீல் தான் அவனை சமாதானப்படுத்துறான். இப்ப அந்த பக்கம் கேம்புக்கான விஷயங்கள்லாம் தயாரானதும் கைதிங்கெல்லாம் மொத்தமா அந்த இடத்துல அசம்பிள் ஆகுறாங்க. கூட்டத்துல நம்ம ஹீரோ எங்க இருப்பான்னு ஹீரோயின் ஒரு பக்கம் ரொம்ப ஆர்வமா தேடிக்கிட்டு இருக்க. இவளை பாக்குற நம்ம ரூம் லீடர் டிவியில பார்த்ததை விட நேர்ல ரொம்ப அழகா இருக்காங்கன்ற மாதிரி எக்ஸைட் ஆகுறாரு. அதுலயும் நம்ம ஹீரோ மேல ரொம்ப விசுவாசமா இருக்கிற ஜெரி என்ன பண்றான் அப்படின்னா, ஹீரோயினை மட்டும் கூப்பிட்டு ஸ்பெஷலா தலைவணங்கி வணக்கம் வைக்க, அதை பார்த்து மத்த கைதிகளும் ஒட்டுமொத்தமா தலைவணங்கி நம்ம ஹீரோவோட பேர் அதாவது பிக் மவுஸ்னு சொல்லி பயங்கரமா கோஷம் போடுறாங்க. இந்த சீனை பாக்குறப்ப டேய் இதெல்லாம் ரொம்ப ஓவர்றாங்கிற மாதிரி நமக்கே தோணும். சேம் அதே ரியாக்ஷனை நம்ம மேயர் பொண்டாட்டியும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அங்க வந்து ஜூனியர் வார்டன் ஒரு சவுண்டை கொடுத்து கைதிகளெல்லாம் அமைதிப்படுத்துறான். அதுக்கப்புறம் நேரம் நம்ம ஹீரோயின்ட்ட வந்து இதுக்கு முன்னாடி உங்களை அடையாளம் கண்டுக்காம போனதுக்கு மன்னிச்சிருங்கன்னு சொல்லி இப்ப உடனே கூட வாங்கன்ற மாதிரி கூப்பிடா, இல்ல பரவாயில்ல நீங்க சொன்ன மாதிரி நான் மனு போட்டே பாத்துக்கிறேன், இங்க வேற கேம்ப் வேலை ஏகப்பட்டது கிடக்குன்னு நம்ம ஹீரோயின் கொஞ்சம் தயங்கவும் நம்ம மேயர் பொண்டாட்டியே வந்து பரவாயில்ல நீ போயிட்டு வாங்குற மாதிரி பர்மிஷன் கொடுத்துறா. தென் இந்த ஜூனியர் வார்டன் நேரா இவளை அந்த அண்டர் கிரவுண்டுக்கு கூட்டிட்டு போக அங்க இவளுக்காக தடபடலா விருந்தெல்லாம் ரெடி பண்ணி நம்ம ஹீரோ பயங்கர கெத்தா உட்காந்துருக்கான். இப்ப ஹீரோ இவளை பார்த்ததுமே பாசமா கட்டிப்பிடிக்க வரும்போது டப்புன்னு நம்ம ஹீரோயின் தடுத்து, உனக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான் கொடுப்பேன், இந்த சான்ஸ்ல நீ ஏதாவது பொய் சொன்ன அப்படின்னா அத்தோட நம்ம உறவு முடிஞ்சிரும்னு சொல்லி நிஜமாவே நீ தான் பிக் மவுஸான்னு ஒரு கேள்வி கேட்க தலைவன் எந்த பதிலும் பேசாம அப்படியே சைலண்ட் ஆயிடுறான். அதை பார்த்து இன்னும் பயந்து போற நம்ம ஹீரோயின், உண்மையை சொல்லு, நிஜமாவே நீ தான் பிக் மவுஸா, எவ்வளவு நாளா இந்த உண்மையை மறைச்சு என்ன ஏமாத்திக்கிட்டு இருக்கன்னு கண்கலங்க ஆரம்பிக்க, இதுக்கு ஆமான்னு சொன்னாலோ அல்லது இல்லன்னு சொன்னாலோ அது நம்ம ஹீரோக்கு தான் ஆபத்து. ஏன்னா இவங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கறத அந்த பக்கம் இருந்து நம்ம வார்டன் ரொம்ப ஷார்ப்பா வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் வேற தயவு செஞ்சு ஏதாவது பேசு, இதெல்லாம் உண்மை இல்லைன்னு வாயை திறந்தாவது சொல்லணும் ரொம்ப ஆதங்கத்தோட கேட்கறப்ப டக்குன்னு நம்ம ஹீரோவை கையை பிடிச்சி தரதரன்னு இழுத்துக்கிட்டு வெட்ட வெளியா இருக்கிற அந்த பிளே கிரவுண்ட் ஏரியாவுக்கு கூட்டிட்டு போறான். இந்த இடத்துலயுமே கேமரா இருக்கு, ஆனா இவங்க என்ன பேசுறாங்கன்றத வார்டனால கேட்க முடியாது. சோ இந்த இடம் பேசுறதுக்கு பக்கா சேஃப் அப்படிங்கிறதுனால இங்க தாங்க ஹீரோ தன்னை சுத்தி நடக்கிற பல மர்மங்களை சொல்ல ஆரம்பிக்கிறான். இவன் கூட பல வருஷமா பழகின நம்ம ஹீரோயினுக்கு இப்ப இவன் மேல சந்தேகம் வந்திருக்கு
அப்படின்னா அதுக்கான காரணம் மேயர் பொய்யான லிஸ்ட்டை கொடுத்தும் பிக் பாஸோட 5 கஸ்டமர் பேரை இவன் சரியா சொன்னதுதான். இந்த விஷயத்துல நமக்கே ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ்லாம் இருந்துச்சு. இப்போ அதுக்கெல்லாம் பதில் கொடுக்குற விதமா இவனால அதை எப்படி செய்ய முடிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தா, மேயர் இவனுக்கு அந்த ஃபேக்கான லிஸ்ட்டை கொடுத்து விட்டாரு பாத்தீங்களா. அதுக்கப்புறம் இவன் தனியா இருந்த ஒரு சமயம் எவனோ ஒருத்தன் மூஞ்சில முக்காட போட்டு தலைவனை மட்டையாக்கியிருக்கான். தென் கொஞ்ச நேரம் கழிச்சு இவன் மயங்கி கிடக்கிறத பார்த்து நம்ம ஜெரி வந்து உசுப்புறப்ப அவன் தான் இந்த வேலையை செஞ்சிருப்பான்னு கோவப்படுற நம்ம ஹீரோ சடனா அந்த லிஸ்டோட ஞாபகம் வந்து அது பாக்கெட்ல இருக்கான்னு செக் பண்ணி பாக்குறப்ப அந்த லிஸ்ட்டுக்கு பதிலாக ஏதோ ஒரு கார்டு இவன் பாக்கெட்ல இருந்திருக்கு. இவனும் விறுவிறுன்னு பாத்ரூமுக்கு போய் அந்த கார்டை எடுத்து செக் பண்ணி பார்த்தா அதுல தாங்க இவன் எழுதி கொடுத்த அந்த உண்மையான 5 கஸ்டமரோட பேர் இருந்திருக்கு. சரி, பேர் வந்திருக்கு, ஓகே, அதை எதுக்கு பர்டிகுலரா அந்த மாதிரியான ஒரு கார்டுல எழுதி கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்கிறப்ப நம்ம ஊர்ல இந்த கிளி ஜோசியம் எல்லாம் பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஜோசியத்துக்காக பயன்படுத்தக்கூடிய கார்ட்ஸ்ல ஒன் ஆஃப் த கார்டு தான் இது. இதை பத்தி மேற்கொண்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வகை ஜோசியம் சம்பந்தப்பட்ட எல்லா கார்ட்ஸையும் அடுத்த நாளே வர வச்சு முழுக்க முழுக்க ஜோசியத்துல ஊறி போன நம்ம ரூம் லீடர் பெருசுகிட்ட அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கார்டுக்கும் என்ன அர்த்தம், அதை வச்சு எந்த மாதிரியான பலனெல்லாம் சொல்லுவாங்கன்னு நம்ம ஹீரோ தெளிவா தெரிஞ்சுக்கிறான். ஒரு சாதாரண டரோட் கார்டுல அந்த 5 பேரோட லிஸ்ட் வந்ததுக்காக ஏன் இவ்வளவு டீடைல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கான பதிலும் அடுத்தடுத்து உங்களுக்கு வரப்போகுது. இப்ப அந்த பக்கம் நம்ம ஹீரோயின் நீ சொல்றதெல்லாம் ஓகே, ஆனா அந்த லிஸ்ட்ல இருக்கிறது தான் உண்மையான பெயர்கள்ன்றத நீ எப்படி கண்டுபிடிச்சேன்னு கேட்கும்போது இவனுக்கு அந்த நேம் லிஸ்ட் வந்த கார்டு இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி ஒரு நெருப்பு சிம்பிளுக்கு நடுவுல எலியோட உருவம் இருக்கிற மாதிரி ஒரு லோகோ இருந்திருக்கு. சேம் அந்த மாதிரி ஒரு லோகோவை நம்ம ஹீரோ ஏற்கனவே பார்த்திருந்திருக்கான். எப்படின்னா மேயர் கொடுத்த லிஸ்ட்டை நம்ம ஹீரோயின் வந்து கொடுத்துட்டு போன அதே சமயத்துல தான் இவனை கொல்ல பார்த்த அந்த ஒத்தக்கண்ணா செத்து போயிருந்திருப்பான். அப்ப வார்டன் அவனோட பாடியை காட்டி இவன்கிட்ட விசாரிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் அந்த இடத்தோட தரையில ஒரு டரோட் கார்டு கிடைச்சிருந்திருக்கு. அதுலயும் இதே லோகோ தான் இருந்திருக்கு. ஆனா அந்த சமயத்துல அதை பெருசா கண்டுக்காம நம்ம ஹீரோ அதை குப்பை தொட்டியில போட்டுட்டு போயிருந்திருக்கான். பட் அதுக்கப்புறம் அதே சிம்பிள் போட்ட இந்த கார்டு இவன் கைக்கு வந்திருக்கவும் ஏன் உண்மையான பிக் மோஸே இதை நமக்கு அனுப்பி இருக்க கூடாதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சிருக்கான். இருந்தாலும் அது உண்மையா இருக்க உத்தரவாதம் இல்லை அப்படிங்கிறதுனால மேயர் கொடுத்த லிஸ்டையே நம்பி அவன் அந்த டாஸ்க்கு கிளம்பினப்ப அப்பதான் அந்த மனுஷனே அந்த இடத்துக்கு பதறி அடிச்சு வந்திருக்காரு. அவர் முகத்துல இருந்த பதட்டத்தை பார்த்ததுமே அந்த ஆள் கொடுத்த லிஸ்ட் போலின்னு புரிஞ்சுக்கிட்டு அப்படியே லிஸ்ட்டை மாத்தி டரோட் கார்டில் வந்த பெயர்களை எழுதி கொடுத்து டாஸ்க்லையும் ஜெயிச்சிருந்திருக்கான். கூடவே சரியான நேம் லிஸ்ட்டை அனுப்புனது உண்மையான பிக் மோஸ் தானும் இவனுக்கு வரக்கூடிய அந்த டரோட் கார்டு மூலமா தான் அவன் கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்றாங்கிற விஷயமும் திட்டவட்டமா தெரிஞ்சிருக்கு. ஹீரோ தான் பிக் மோஸ் இல்லங்கிறதுக்காக கொடுத்த எல்லா விளக்கமுமே ஓகே, ஆனா இந்த இடத்துல நம்ம ஹீரோயினுக்கு இன்னொரு டவுட் என்னன்னா தான் பிக் மோஸ்னு அடையாளம் காட்டுறதா இருந்த பீட்டரும் ப்ராசிக்யூட்டர் ஆபீஸ்ல செத்து போனா பாத்தீங்களா, அது எப்படி நடந்துச்சுன்னு இப்ப கேட்கறப்ப நம்ம வார்டன் அந்த ஒத்தக்கண்ண பாடியை காட்டி விசாரிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துல நம்ம ஹீரோக்கு ஒரு கார்டு கிடைச்சதுல அதோட அர்த்தம் வந்து மரணத்தை குறிக்கும். சேம் அதே மாதிரியான ஒரு கார்டு இவன் விசாரணைக்காக ப்ராசிக்யூட்டர் ஆபீஸுக்கு போறதுக்கு முன்னாடியே இவன் கைக்கு கிடைச்சிருந்திருக்க. அந்த டைமுக்கு அதோட மீனிங் இவனுக்கு புரியல. ஆனா பீட்டரோட சாவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் உண்மையான பிக் மோஸ் தான் இந்த கொலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்ற விஷயம் தெளிவா புரிஞ்சிருக்கு. சரி, இதெல்லாம் எதுக்காக நடக்குது, இதுக்கும் ப்ரொஃபஸரோட கொலைகேஸுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு பதில் கொடுக்கிற விதமா பிக் மோஸ் கிட்ட இருந்து ஜட்ஜ்மெண்ட்னு போட்ட இன்னொரு கார்டும் வந்திருக்கு. அதை பார்க்கும்போது மேபி ப்ரொஃபஸரோட கொலைகேஸுக்கு பின்னாடி இருக்கிற பல உண்மைகளை வெளியே கொண்டு வந்து அதுல சம்பந்தப்பட்ட எல்லாருக்கும் தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்காக தான் பிக் மோஸ் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தோன்றதா நம்ம ஹீரோ மொத்த விஷயத்தையும் சொல்லி முடிக்க, சரி பேசாம இந்த உண்மையெல்லாம் வெளியே சொல்லிடலாமே, எதுக்காக அந்த பிக் மோஸோட நோக்கத்துக்காக வேலை பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கதான் முக்கியமான விஷயமே இருக்கு. இவ்வளவு பேரை போட்டு தள்ளுற பிக் மோஸுக்கு நம்ம ஹீரோவை கொல்றதெல்லாம் ஒரு மேட்டரே இல்ல. எப்ப இவன் தன்னையும் தன்னோட குடும்பத்தையும் காப்பாத்துறதுக்காக பிக் மோஸோட அடையாளத்தை எடுத்துக்கிட்டானோ அது வந்து கிட்டத்தட்ட ஒரு சாத்தான் கூட போட்ட உடன்படிக்கைக்கு சமங்கிறதுனால இவன் இந்த உண்மையை வெளியே சொன்னாலோ அல்லது இவனால யூஸ் இல்லைன்னு தெரிஞ்சாலோ அடுத்த கணமே இவன் வந்து பிக் மோஸ்ங்கிற அடையாளத்தோடயே சாக வேண்டி வரும். சோ இந்த மறைமுகமான உடன்படிக்கையை தெளிவா புரிஞ்சுக்கிட்டு தான் பிக் மோஸ் இவனை சோதிக்கிற விதமா அடிக்கடி அவனுக்கு சாதகமான வேலைகளை கொடுத்து நம்மளால தரமா யூஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்ப இதுல இருந்து ஹீரோவால தப்பிக்கவே முடியாதா, கடைசி வரை அந்த பிக் மோஸுக்கு தான் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கதான் நம்ம ஹீரோ தெளிவா யோசிச்சு தரமா ஒரு பிளானை போட்டு வச்சிருந்திருக்கான். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்படி பிக் மோஸ் இவனை யூஸ் பண்ணிட்டு இருக்கானோ அதே மாதிரி பதிலுக்கு இவனும் அவனோட அடையாளத்தை யூஸ் பண்ணி இங்க இருக்கிற அவனோட பிரச்சனைகளை சரி பண்றது மட்டும் இல்லாம அந்த பிக் மோஸ் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காகவே உன்னால எனக்கு உதவ முடியும் அப்படின்னா உன் சைட்ல இருந்து சண்டை போட தயாருங்கிற மாதிரி நம்ம ஹீரோ ஒரு மெசேஜ் அனுப்பி இருந்திருக்கான். இவங்களுக்குள்ள இந்த கம்யூனிகேஷன் எப்படி நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஜெயிலுக்குள்ள ஒரு சர்ச் இருக்குல்ல, அந்த சர்ச்சுக்குள்ள இருக்கிற பாவ மன்னிப்பு குண்டுக்குள்ள ஒரு பைபிள் இருக்கும். நார்மலா யாரும் அந்த இடத்த பெருசா யூஸ் பண்ண மாட்டாங்க. சோ அந்த பைபிளுக்குள்ள இவனோட மெசேஜை எழுதி வச்சுட்டு வந்திருந்திருக்க அதுக்கு பதில் கொடுக்கிற விதமா இவன் மேல முழு நம்பிக்கை இருக்குன்னு சிம்பாலிக்கா சொல்ற மாதிரி பிக் மோஸோட சைட்ல இருந்து ஒரு கார்டு வந்திருக்கவும் அங்கதான் நம்ம ஹீரோ இவனோட ட்ராப்ல அந்த பிக் மோஸ் சிக்கனதா ஃபீல் பண்ணியிருந்திருக்கான். இப்ப ஹீரோக்கு இதுல இருந்து தப்பிக்க இருக்கிற ஒரே வாய்ப்பு உண்மையான பிக் மோஸை கண்டுபிடிக்கிறது மட்டும்தான். இதுல நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் அந்த ப்ரொஃபஸரோட பேப்பர் விஷயத்தை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லும் போது தயவு செஞ்சு நீ இதுக்குள்ள வராதன்னு ஹீரோ ரொம்ப சீரியஸா அட்வைஸ் பண்ண அதெல்லாம் அவ கொஞ்சம் கூட கண்டுக்கிற மாதிரி தெரியல. இங்க இவ்வளவு பிரச்சனை இருக்கிறது தெரியாம முட்டாள்தனமா ஹீரோவை சந்தேகப்பட்டதுக்காக மன்னிப்புலாம் கேட்டு இத்தனை கோடி மக்கள் இருக்கும்போது அந்த பிக் மோஸ் எதுக்காக ஒன்ன தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றா. அப்ப ஹீரோ உடனே இவளை ஆறுதலா கட்டி பிடிச்சிக்க இதெல்லாம் ஆபீஸ்ல இருந்து பாக்குற வார்டன் இந்த அம்மா வாலண்டியரா வைத்தியம் பார்க்க வந்துச்சா இல்ல இவன் கூட வாழ்க்கை நடத்த வந்துச்சான்னு தனக்கு தானே பேசிட்டு இருக்கான். இதுக்கு அடுத்து அந்த பக்கம் மெடிக்கல் கேம்ப்ல என்ன நடக்குதுன்னு பார்த்தா ஹீரோயின் சில நர்ஸோட சேர்ந்து கைதிகளுக்கு தடுப்பூசி எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் அந்த சீனியர் அப்புறம் இன்னும் சில நர்ஸ் எல்லாம் கைதிகளோட பிளட்
பிளட் சாம்பிள் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கா. கலெக்ட் பண்ற பிளட் சாம்பிள் ரெட் அண்ட் எல்லோன்னு 2 விதமான பாக்ஸை வச்சு தனித்தனியா பிரிச்சுக்கிட்டு இருக்கவும் அது நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் வினோதமா ஃபீல் ஆகுது. இந்த கேம்போட அடுத்த கட்டமா கைதிகளுக்கு எல்லாம் சாப்பாடு செஞ்சு போடுறதா இருந்தாங்கல்ல, அந்த வேலையை நம்ம பல்கு பரமசிவத்தோட பொண்டாட்டி அந்த பக்கம் பாத்துக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துல கேங்கோட பொண்டாட்டி சும்மா ஓபி அடிச்சுக்கிட்டு போன்ல போட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்கா. இவ வேலை பார்க்கலன்னா கூட பரவாயில்ல, பல்கு பரமசிவன் ஜெயில இருக்கான்ல, அந்த விஷயத்த சொல்லி இந்த ஜாங்க ரொம்ப ஓவரா நக்கல் பண்ண, இங்க பாரு இஷ்டம் இருந்தா வேலை பாரு, இல்லனா ஒழுங்கா இந்த இடத்த விட்டு ஓடி போயிருன்னு அந்த அம்மா மொக்க பண்ணதும் இதான் சான்ஸ்னு அந்த பயபல அப்படியே நைஸா அங்க இருந்து கலந்துக்குது. அப்ப அங்க வந்த ஒரு கார்டு இந்த ஜாங்க அவளோட புருஷன் ஹான் கிட்ட கூட்டிட்டு போக அவன் பொண்டாட்டிய பார்த்ததுமே பாஞ்சி வந்து ஓவரா ரொமான்ஸ் பண்ணவும் இவ துளி கூட விருப்பம் இல்லாம அப்படியே ஒதுங்கி ஒதுங்கி போறா. ஆக்சுவலா அந்த 3 பேர்ல இவன் ஒரு டாக்டர், அதுவும் இவன் கேரக்டர்லாம் வச்சு பாக்குறப்ப கொஞ்சம் சாஃப்டான டைப்னு நினைச்சா மத்த 2 பேரை விட இவன் பெரிய சைக்கோ போல. இவனோட கேரக்டர் தெரிஞ்சு இப்ப அந்த அம்மா விலகி போகவும் பொண்டாட்டின்னு கூட பார்க்காம இழுத்து போட்டு அதே இடத்துல அடின்னு அடிக்கிறான். அப்புறம் சடனா அம்பி மாதிரி சேஞ்ச் ஆகி சாஃப்டா கொஞ்சம் பேசிவிட்டு திடீர்னு ஒரு டேட்டை சொல்லி அந்த டேட்ல நான் உனக்கு ஃபோன் பண்ணேன், எங்கடி போனேன், எவன் கூட ஊர் சுத்திக்கிட்டு இருந்தேன்னு போட்டு மறுபடியும் அடிக்க ஆரம்பிக்க. ஆக்சுவலா இவன் ஃபோன் பண்ண அந்த டேட்ல ஒரு பக்கம் இவங்க பையனுக்கு 16வது பிறந்த நாள், இன்னொரு பக்கம் இவளோட அப்பாவுக்கு நினைவு நாளுங்கிறதுனால போனை கார்லயே வச்சுட்டு போயிட்டதாகவும் அதனாலதான் இவன் காலை அட்டன் பண்ண முடியலன்னு சொல்ல, அதுக்கப்புறம் இவகிட்ட மன்னிப்புலாம் கேட்டு இதுக்கெல்லாம் காரணம் பிக் மோஸ் தான் ஓவரா ஃபீல் பண்ணிட்டு, இங்க பாருடி நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம், ஒருவேளை நீ எனக்கு துரோகம் பண்ண நினைச்ச எங்க இருந்தாலும் உன்னை தேடி வந்து கொல்லாம விட மாட்டேன்னு பயங்கர அக்ரெசிவா பேசுவான் பாருங்க. இதுல இருந்தே இவன் சந்தேக பெருவழி மட்டும் இல்ல, சரியான சரித்திர சைக்கோன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இவன் ஆடின இந்த கோர தாண்டவத்தினால வயிறு வலி எடுத்து ஜாங்க ஒரு மாதிரி துடிக்க ஆரம்பிக்கவும் மறுபடியும் அவகிட்ட மன்னிப்புலாம் கேட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, கூடிய சீக்கிரம் எனக்கு பெயில் கிடைச்சிரும், அதுக்கப்புறம் நீ தனியா இருக்க வேண்டாம்னு சொல்லுவான் பாருங்க. அதை கேட்டதும் இவளுக்கு வயிற்றுல இன்னும் புளிய கரைக்குது. இப்போ அந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் மற்ற வாலண்டியர்ஸும் கைதிகளுக்கெல்லாம் லஞ்ச் பரிமாறிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ செம்ம கெத்தா என்ட்ரி கொடுக்க டைனிங் ஹாலில் இருந்த மொத்த கைதிகளும் எந்திரிச்சு நின்று தலைவனுக்கு மரியாதை கொடுப்பாங்க பாருங்க. வெத்து சீனா இருந்தாலும் சும்மா கெத்தா இருக்கும். இதுக்கப்புறம் இவனுமே தட்டை எடுத்துக்கிட்டு அப்படியே வரிசையில் போறப்ப அடிக்கடி ஆஸ்பத்திரியில் நம்ம ஹீரோயினை சீன்ற அந்த சீனியர் உள்பட சில சின்ன வண்டுங்க இருக்குல்ல, அதுங்க எல்லாருக்கும் பீதியை கிளப்பி என் பொண்டாட்டி கிட்ட வச்சுக்காதீங்கன்னு நாசுக்கா வான் பண்றான். அதுலயும் ஸ்பெஷலா அந்த காங்கோட பொண்டாட்டி இருக்கல்ல, அவ சொந்தமா நடத்துற கேலரியை ஃபேமஸ் ஆக்கிறதுக்காக காசு கொடுத்து சில அவார்டெல்லாம் வாங்கிட்டு இருப்பா. அதை சொல்லி காட்டி நம்மளால அப்படியே பங்கமா மொக்க பண்ணவும் அவளுக்கு அப்படியே செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கும். தென் கடைசியா நம்ம மேயர் பொண்டாட்டி கிட்ட வரப்ப அவங்க பண்ண சில நல்ல காரியங்கள் எல்லாம் சொல்லி அவங்கள ஹீரோ பாராட்டும் போது உன்னோட பாராட்டெல்லாம் கேட்க எனக்கு துளி கூட விருப்பம் இல்லைன்னு அந்த அம்மா நம்மாலேயே மொக்க பண்ணவும் தலைவன் அதெல்லாம் பெருசா கண்டுக்காம என் பொண்டாட்டியை மட்டும் பத்திரமா பாத்துக்குங்கன்னு பணிவோட சொல்லிட்டு போறான். இதுக்கடுத்து வந்த வேலைலாம் முடிஞ்சு திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு போறப்ப அந்த ஜாங் திடீர்னு வயிற்று வலி வந்து ஓரமா உட்காரப்போ என்னாச்சுன்னு ஹீரோயின் பக்கத்துல போய் அக்கறையா விசாரிக்கும் போது அந்த ஹான் இவ கழுத்தை பிடிச்சு நெரிச்சான் பாத்தீங்களா, அதோட விரல் தடங்களை நம்ம ஹீரோயின் பாத்துறா. இவ பாத்துட்டான்னு தெரிஞ்சதுமே ஜாங் அங்க இருந்து விருட்டுன்னு கிளம்பிட. அதுக்கப்புறம் பஸ்ல போகும்போது இந்த காங்கோட பொண்டாட்டி ஏதோ பார்ட்டி கொடுக்க போறதா சொல்லி எல்லாரையும் ஹோட்டலுக்கு இன்வைட் பண்றா. சரி எதுக்கு இந்த வெத்து சீன் அப்படின்னு பார்த்தா பேப்பர்ல போட்டோ வரணும்னு அந்த பெருசு சொல்லி இருந்துச்சுல்ல, அதுக்காக தான் இப்ப பார்ட்டி கொடுக்குற மாதிரி எல்லாரு கூடயும் போட்டோ எடுக்க பிளான் பண்ணி இருந்திருக்கா. இவ மூஞ்ச பார்த்தாலே நம்ம மேயர் பொண்டாட்டிக்கும் ஹீரோயினுக்குமே இரிட்டேட்டிங்கா இருக்க, எனக்கு இந்த பார்ட்டிலாம் செட் ஆகாதுப்பா, ஆஸ்பத்திரியில் டியூட்டி இருக்குன்னு சொல்லிட்டு நம்மால் பஸ்ஸை விட்டு கீழே இறங்கிக்கிறா. அப்படி இறங்கினதுக்கு அப்புறம் பஸ்ஸுக்குள்ள ரொம்ப சோகமா உட்கார்ந்து இருக்கிற ஜாங்க பாக்குறப்ப இவளுக்கு கொஞ்சம் வினோதமா தான் ஃபீல் ஆகுது. இதுக்கப்புறம் சந்தோஷமா தகப்பனுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஹீரோ பிக் மோஸ் இல்லங்கிற உண்மையா அவன் இன்னும் தன்னோட புருஷனா தான் இருக்கான்னு நாசுக்கா சொல்லும்போது எப்பா இப்பதான் நிம்மதியா இருக்குன்னு அவரும் நம்ம வக்கீல் ஃப்ரெண்டு ரொம்ப சந்தோஷப்பட, அப்படியே அங்க கட் பண்ணி நம்ம மேயரும் காங்கும் துப்பாக்கி சுட்டு சும்மா போட்டி போட்டு விளையாடிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. இங்க கூட இந்த காங் நம்ம மேயர் கிட்ட தொடர்ந்து மொக்க வாங்கிக்கிட்டே இருக்க, இதுவரை என்ஆர் ஃபோரமோட ஒட்டுமொத்த நிறுவனத்துக்கும் சேர்மனா இருக்கிற காங்கோட தாத்தாவை காட்டாமலே இருந்தாங்க பாத்தீங்களா, அந்த மனுஷன் இப்ப வீல் சேர்ல அந்த இடத்துக்கு வந்து ஏன்டா பேராண்டி இதெல்லாம் உனக்கு தேவையாங்கிற மாதிரி சொந்த பேரனையே மொக்க பண்றாரு. பிக் மவுஸ் கிட்ட அந்த 100 பில்லியனை பறி கொடுத்ததுல இருந்து இந்த மனுஷனை பார்த்தாலே காங்குக்கு பயங்கரமா உதறுதுங்க. இப்ப கூட ஜெயில இருக்கிற அந்த 3 பேர் பெயில் ஏற்பாடு பண்ண சொல்லி இவங்கிட்ட காலில் விழுந்து கெஞ்சினாங்கல்ல, அந்த விஷயத்தை பெருசுகிட்ட பம்பிக்கிட்டே சொல்லும் போது அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, அந்த கேஸுக்கு தீர்ப்பு சொல்ல போற ஜட்ஜோட தகப்பன ஒரு காலத்துல போட்டு தள்ளினதே நான் தான், தப்பி தவறி கூட என்னோட சிபாரசை எடுத்துட்டு போனீங்கன்னா கண்டிப்பா அந்த பெயில் தர மாட்டான்னு சொன்னதும் மேயர் ஊடல வந்து ஒன்னும் பிரச்சனை இல்ல, அந்த ஜட்ஜுக்கு எனக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, பெயில் விஷயத்தை நான் பாத்துக்கிறேன்னு காங் முன்னாடியே பக்காவா ஸ்கோர் பண்ண ரொம்ப நல்லதா போச்சு, இந்த விஷயத்தை நீயே கொஞ்சம் பக்கத்துல இருந்து முடிச்சு விடுன்னு சொல்லி அவரோட வீல் சேர் தள்ளுற பொறுப்பை நம்ம மேயர் கிட்ட கொடுக்குறாரு. ஏற்கனவே மேயர் தன்னை மதிக்கிறதே இல்லைன்னு காண்டுல இருக்கிற காங்குக்கு இப்ப பெருசு கூட அவன் ரொம்ப நெருக்கமாகறத பாக்குறப்ப இன்னும் காண்டாகுது. பெயில் விஷயத்தை மேயர் ஹேண்டில் பண்ண போறதுனால கிட்டத்தட்ட அது கிடைக்க போற மாதிரி தான். இப்ப அடுத்ததா அந்த பக்கம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்கிற நம்ம ஹீரோயினை காட்டும்போது அந்த ப்ரொஃபஸருக்கு நெக்லஸ் செஞ்சு கொடுத்த அந்த லேடி இருக்கல்ல, அவ இவளுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நீங்க தேடிட்டு இருக்கிற ப்ரொஃபஸரோட பேப்பர் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும், பட் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க எனக்கு நிறைய பணம் கொடுக்கணும்னு சொன்னதும் இது நம்ம ஹீரோயினுக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கும். ஆக்சுவலா அந்த லேடி நம்ம ஹீரோயினை பார்த்தபடி ஒரு பில்டிங்கோட ரூஃப் டாப்ல இருந்து தான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் இந்த இடத்துல கிளவரா என்ன பண்றா அப்படின்னா, ஏமா ஏற்கனவே நீ உன் புருஷன் உசுர ஹாஸ்பிட்டலுக்கு எழுதி கொடுத்துட்ட, இப்ப பணத்தை வாங்கிட்டு நீ பாட்டுக்கு என்ன ஏமாத்திட்டு போயிட்டா நான் என்ன பண்றது, அதனால முதல்ல அந்த பேப்பர் எங்க இருக்குன்னு சொல்லு, அதுக்கப்புறம் நான் பணத்தை கொடுக்குறேன்னு சொல்லும் போது அவளும் சரின்னு அந்த ப்ரொஃபஸரோட பேப்பர் சிலுவை சிம்பிள் போட்ட ஒரு நெக்லஸ்ல இருக்கிற உண்மையை சொல்லிடுறா. உடனே ஹீரோயின்
ஹீரோயின் ரொம்ப ஆர்வமா அது இப்ப யார்கிட்ட இருக்குன்னு கேக்குறப்ப அதை சொல்ல வரும்போது அவ பின்னாடி யாரோ வர மாதிரி சென்ஸ் பண்ணி அப்படியே அமைதியாகிறா. தென் அடுத்த செகண்டே அந்த மாடியில இருந்து அப்படியே பொத்துன்னு அவ கீழே விழுக அதை பார்த்து நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் அப்படியே உறைஞ்சு போறா. பல நாள் தேடிக்கிட்டு இருந்த விஷயம் இப்பதான் கை கூடி வந்துச்சு. ஆனா அதை முழுசா தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள இப்படி பொக்குன்னு போனதும் ஹீரோயின் அடுத்து என்ன பண்றதுன்னு புரியாம அப்படியே உறைஞ்சு போய் உட்காந்துருக்கா. தகப்ப அந்த இடத்துக்கு வந்து என்ன நடந்துச்சுன்னு விசாரிக்கும் போது அந்த லேடி சொன்ன நெக்லஸை பத்தியே நம்ம ஹீரோயின் ரொம்ப தீவிரமா யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்படி இவ யோசிக்கிறப்ப இதுக்கு முன்ன ஒரு டிவி ப்ரோக்ராம்ல நம்ம மேயரோட பொண்டாட்டி பேசிக்கிட்டு இருக்கும்போது அதை இந்த செத்து போன லேடி உறைஞ்சு போய் பார்த்துக்கிட்டு இருந்தால அந்த விஷயம் இப்ப ஞாபகத்துக்கு வந்ததும் தகப்பங்கிட்ட அந்த ப்ரோக்ராமை முழுசா டவுன்லோட் பண்ணி வைக்க சொல்லிட்டு அவசர அவசரமா அங்க இருந்து கிளம்புறா. இவ என்ன யோசிக்கிறானா, செத்து போன இந்த லேடி டிவில அந்த ப்ரோக்ராமை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்நேரம் கரெக்டா ஸ்கிரீன்ல நம்ம மேயரோட பொண்டாட்டி பேசிக்கிட்டு இருந்திருக்கா. அவளுமே கழுத்துல ஒரு சிலுவை சிம்பிள் போட்ட டாலரை போட்டு இருந்திருக்கவும் ப்ரொஃபஸரோட பேப்பர் அவகிட்ட தான் இருக்கும்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு மேயர் பொண்டாட்டியை தேடி காங்கோட பொண்டாட்டி பார்ட்டி கொடுக்குற இடத்துக்கு போய்கிட்டு இருக்கா. இப்ப அந்த இடத்துக்கு வந்ததுமே நடந்த விஷயத்தெல்லாம் ஓப்பனா சொல்லி அவ கழுத்துல இருக்கிற டாலரை செக் பண்ணணும்னு கேட்கும்போது மேயர் பொண்டாட்டியும் நீ தேடுற டாலர் இது இல்லைன்னு எவ்வளவோ சொல்றா. ஆனா ஹீரோயின் ரொம்ப பிடிவாதமா அதை நான் செக் பண்ணி ஆகணும்னு சொல்ல அவளும் ஜெனியூனா அதை கழட்டி கொடுத்துறா. தென் அதை செக் பண்ணி பாக்குறப்ப அது ஒரு நார்மலான டாலர்னு தெரிஞ்சதும் மேயர் பொண்டாட்டி என் மேலேயே சந்தேகப்படுறியான்னு இவளை போட்டு செம ஏறியாரா. நல்லா திட்டி முடிச்சுட்டு அவ அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் அங்கிருந்த ஒரு பாத்ரூம்குள்ள போய் பயங்கரமா ஃபீல் பண்றா. அப்ப அதே இடத்தோட இன்னொரு பாத்ரூம்குள்ள இருந்து வேற யாரோ ஒரு லேடி வெளியே வர மாதிரி காட்ட ஆள் யாரு என்னன்னா நமக்கு காட்டல. ஆனா இவங்க பேசின எல்லாத்தையும் அந்த கேரக்டர் ஒட்டு கேட்டு இருக்குன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இப்ப அடுத்ததா அந்த பக்கம் ஜெயில என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா அந்த 3 பேரும் பெயிலுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்களா. அதை கிடைக்க விடாம பண்ணணும்னு ஹீரோ பிக் மவுஸுக்கு ஒரு மெசேஜ் எழுதி எப்பவும் போல அந்த பாவ மன்னிப்பு குண்டுக்குள்ள இருக்கிற பைபிள்குள்ள வச்சுட்டு போக அந்த பக்கம் அந்த 3 பேரும் பெயில் விஷயம் என்னாச்சோ ஏதாச்சோன்னு ரொம்ப பரபரப்பா உட்காந்துட்டு இருக்கும்போது இவங்களுக்கான அந்த பெயில் கிடைச்சிட்டதா காங் கிட்ட இருந்து தகவல் வருது. ஹீரோ தான் இந்த பெயில் விஷயத்தை கேன்சல் பண்ணி விட சொல்லி பிக் மவுஸுக்கு மெசேஜ் கொடுத்திருந்தானே அந்த விஷயம் என்னாச்சு அப்படின்னு அந்த பக்கம் போய் பார்த்தா நம்மால் போய் அந்த பைபிளை செக் பண்ணி பாக்குறப்ப வழக்கம் போல ஒரு டரோட் கார்டை வச்சு இந்த விஷயத்தை நீ தனியா தான் ஹேண்டில் பண்ணி ஆகணுங்கிற மாதிரி பிக் மவுஸ் கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கு. இவன் கேட்ட இந்த முதல் ஹெல்ப்பையே அவன் இக்னோர் பண்ணதை பாக்குறப்ப எங்க நம்ம மேல சந்தேகம் வந்திருக்குமோன்னு ஒரு பக்கம் டவுட் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பிக் மவுஸ் தன்னோட திறமையை சோதிச்சு பாக்குறானோங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவ் தாட் வர இதை நம்ம தனியா சாதிச்சிட்டோம் அப்படின்னா அதுவே பிக் மவுஸை நெருங்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும்னு யோசிச்சு எப்பவும் போல அந்த டாக்டர் இருக்கான் பாத்தீங்களா அவனை தூக்கிட்டு வந்து டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறான். ஏன்னா உங்களுக்கு பொழுது போலன்னா என்ன தூக்கிட்டு வந்து தான் பொழப்பீங்களா, இப்போ உங்களுக்கு என்னதான்டா வேணும்னு அவன் ஒரு பக்கம் பீதியோட புலம்பிட்டு இருக்கான். காண்டான காட்ஜில்லா மாதிரி அவனை பேஸ் வாய்ஸ்ல மிரட்டுறன்னு நம்மளால ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோம் பாருங்க. அதை பார்த்து அங்க இருந்த நம்ம ரூம் லீடரோட ரியாக்ஷன் தான் சும்மா வேற லெவலுக்கு இருக்கும். தலைவன் இந்த பிக் மவுஸ்ங்கிற அவதாரத்தை எப்ப இருந்து எடுத்தானோ அப்பெல்லாம் இவன் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ற ஒவ்வொரு சீனுக்கும் நம்ம ரூம் லீடர் பெருசுக்கு தான் ஃப்ரேம் வைப்பாங்க. மனுஷன் இவன் பேசுற டைலாக் எல்லாம் கேட்டு பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆவாரு. இப்ப ஹீரோ அவங்ககிட்ட ஏன்டா பெயில் வாங்கிட்டு போய் எனக்கு துரோகம் பண்ண பாக்குறியே, உனக்கு கொஞ்சம் கூட குற்றம் வந்துச்சு இல்லையான்னு கேட்கும்போது ஐயா சத்தியமா அது என்னோட பிளான் இல்லைன்னு அந்த பயப்புல பதற ஆரம்பிக்க அவன் அப்படியே தரதரன்னு இழுத்துட்டு போய் அங்க கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருந்த நெருப்பு கிட்ட நிப்பாட்டி அவனை எனக்கு மட்டும் துரோகம் பண்ண நினைச்ச உன குடும்பத்தோட கொளுத்திடுவோன்னு மிரட்டுவோம் பாருங்க. அவ்வளவுதான் டாக்டர் விட்டா அந்த இடத்துல உச்சா போயிருவோம் போல. தெய்வமே அந்த மாதிரி எல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன், தயவு செஞ்சு என்ன நம்புங்கன்னு ஆள் பயங்கரமா கதறிட்டு இருக்கான். இதுக்கடுத்து அந்த பக்கம் நம்ம தகப்பனையும் வக்கீல் ஃப்ரெண்டையும் காட்டும்போது ஹீரோயின் ஒரு டிவி ப்ரோக்ராம் டவுன்லோட் பண்ண சொல்லியிருந்தால அந்த வேலையை 2 பேரும் உம்மரமா பாத்துக்கிட்டு இருக்கிறப்ப அந்த இடத்துக்கு நம்ம மேயர் ஹீரோயினை பாக்குறதுக்காக வந்திருப்பாரு. இதுக்கு முன்னே இவர் பொண்டாட்டிக்கிட்ட அந்த நெக்லஸை கேட்டு கொஞ்சம் மரியாதை குறைவா நடந்துகிட்டால அதுக்கு இப்ப மன்னிப்பு கேட்டு இவர் முன்னாடி ஃபீல் பண்ணும்போது அது தான் மாமியாரோட நினைவா தான் பொண்டாட்டி கழுத்துல எப்பவும் போட்டிருக்கிறதா சொல்லி இவ சந்தேகத்தை கிளியர் பண்றாரு. ஹீரோயினுக்கு இருக்கிற இந்த கில்ட்டி ஃபீலிங்கை தனக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்க நினைக்கிற மேயர் உன் புருஷனை மீட் பண்ணியா உண்மையாவே அவன் தான் பிக் மவுஸ் ஆன அந்த சந்தேகத்தை கிளியர் பண்ணிக்க பார்க்க ஹீரோயின் ரொம்ப விவரமா அந்த கேள்விக்கு ஆமான்னு சொல்லாம இல்லைன்னு சொல்லாம அவன் என்ன பண்ணாலும் அதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லி சுத்தி விட்டுறா. தான் எதிர்பார்த்த பதில் வரலங்கவும் மேயர் எந்த ரியாக்ஷனும் கொடுக்காம அமைதியா உட்காந்துருக்க. எனக்கு தெரியும் நீங்க என்ன ஒரு ஏமாளியா தான் பாப்பீங்க, இதுக்கு மேல எனக்கு உதவி பண்ண கூட உங்களுக்கு தோணாதுன்னு ஹீரோயின் ஒரு பிட்ட போட்டதும் அப்படிலாம் எதுவும் இல்லம்மா, நானுமே அந்த ப்ரொஃபஸரோட பேப்பரை தேடிக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ அதுக்காகவாது என்னால் முடிஞ்ச வரை உனக்கு கண்டிப்பாக கோஆப்ரேட் பண்ணுறேன்னு நல்ல விதமாக பேசுகிறாரு. அப்போ இன்னொரு பக்கம் அந்த டிவி ப்ரோக்ராமை டவுன்லோட் பண்ணுற வேலை போயிட்டு இருந்ததுல அது நல்லபடியாக முடிஞ்சதும் ஹீரோயின் வேக வேகமாக போய் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப ஃபர்ஸ்ட் நம்ம மேயர் பொண்டாட்டியோட கழுத்தில் இருக்கிற டாலரை தான் நோட் பண்ணுறா. பட் அதில் தான் எதுவும் இல்லைன்னு ஏற்கனவே தெரிஞ்சிருச்சு இல்லை. ஸோ அப்படியே அந்த வீடியோவை இன்னும் உன்னிப்பாக கவனிச்சு பார்க்கும்போது தான் பக்கத்தில் இருக்கிற ஜாங்கோட கழுத்துலையும் சிலுவை சிம்பிள் போட்ட ஒரு நெக்லஸ் இருக்கிறத பார்த்துடுறா. தென் அதுவாக தான் இருக்குமோன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக செத்து போன அந்த லேடி டிசைன் பண்ண எல்லா நெக்லஸோட போட்டோவையும் வச்சு செக் பண்ணி பார்க்குறப்ப அதில் ஜாங்கோட கழுத்தில் இருக்கிற அந்த நெக்லஸோட டிசைன் இருக்கவும் அவகிட்ட தான் ப்ரொஃபஸரோட பேப்பர் இருக்குன்ற விஷயத்த கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க. இப்போ அடுத்ததா அப்படியே அந்த ஜாங்கை காட்டும்போது ஆள் பயங்கர டிப்ரெஷன்ல இருக்கிற மாதிரி தெரியுது. இவளோட இந்த டிப்ரெஷனுக்கு காரணமே இவ புருஷன் தான். அவன் சரியான 1 நம்பர் சைக்கோங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல. பயபல இவளை பயங்கரமா கொடுமைப்படுத்திருக்காங்க. இப்படித்தான் ஒரு நாள் கையில கால்ஃப் ஸ்டிக்கோட கொற்ற மலையில இவளை தெருவா விரட்டியிருக்கேன். அப்ப அவங்ககிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக இவன் நடு ரோட்ல பூந்தடிச்சு ஓடி வந்துகிட்டு இருக்கிறப்ப அந்த இடத்துக்கு தான் நம்ம செத்து போன ப்ரொஃபசர் கார்ல வந்திருக்காரு. பின்னாடியே அந்த டாக்டர் இவளை வெறிகுண்டு விரட்டி வரதை பார்த்ததும் அவனுக்கு தெரியாம இவளை அப்படியே அங்கிருந்து கூட்டிட்டு போய் காயத்துக்கெல்லாம் மருந்து போட்டு நல்லபடியா பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. இப்படி ஆக்சிடென்டா ஆரம்பிச்ச இவங்க பழக்கம் நாளடைவில் இவங்களுக்குள்ள நெருக்கம் அதிகமாகி அது அப்படியே அஃபேரா மாறிட அந்த சமயத்துல
சமயத்துல தான் ப்ரொஃபசர் அந்த நெக்லஸை செய்ய சொல்லி அதுக்குள்ள ஒரு மெமரி கார்டை வச்சு இவ கழுத்துல மாட்டி விட்டு இருந்திருக்காரு. இதுல நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்களுக்குள்ள அஃபேர் இருக்கிற விஷயம் இப்ப வர யாருக்குமே தெரியாது. ஈவன் அவ புருஷன் டாக்டருக்கு கூட இவன் மேல டவுட் இருக்கே தவிர ப்ரொஃபசர் கூட தான் அஃபேர்ல இருந்திருக்கான்ற விஷயம் எல்லாம் கன்ஃபார்மா தெரியாது. எது எப்படியோ பேப்பர் இவகிட்ட தான் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு இல்ல, அது ஒரு நல்ல விஷயம். பட் இதுல கெட்ட விஷயம் என்னன்னா, இதை கண்டுபிடிக்கிறப்ப மேயர் வேற கூடவே இருந்திருக்காரு. சோ இதுல அந்த ஆள் மூலமா ஏதாவது பிரச்சனை வருமாங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்ப அடுத்தது அங்கிட்டு ஜெயில் பக்கம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, பெயில் கிடைச்ச சந்தோஷத்துல 3 அக்யூஸ்டுகளும் கோட்டு சூட்லாம் போட்டு நல்லா கும்தாவா ரெடி ஆயிட்டு இருக்கா. நம்மால் கலப்பின பீதியில அந்த டாக்டர் பயப்பல மட்டும் பேரஞ்ச மாதிரி உட்காந்துருக்கான். அவங்களும் நீ எதுக்கும் பயப்படாதரா, காங் இருக்கான், அவன் நம்மளை பாத்துக்குவான்னு எவ்வளவோ ஆறுதல் சொல்றாங்க. ஆனா ப்ராசிக்யூட்டர் ஆபீஸ்லயே வச்சு அந்த பீட்டரை போட்டு தள்ளினாங்க பாத்தீங்களா, அதை நினைச்சு இவன் ரொம்ப பயந்துகிட்டே இருக்கான். இவங்களை வழி அனுப்புறதுக்காக அந்த இடத்துக்கு நம்ம வார்டன் பயப்பல வந்து நிக்குது. இதுக்கப்புறம் அந்த ஆள் கூட கிளம்பி 3 பேர் அங்க இருந்து வெளியே வரப்ப எதிரில் நம்ம ஹீரோ வந்து நிக்கவும் செல்லுக்குள்ள இருக்கிற மத்த கைதிங்க உள்பட நம்ம ரூம் லீடர் பெருசெல்லாம் என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப ஆர்வமா வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ இவங்களை பார்த்து, உங்களுக்கு ஜெயில் யூனிஃபார்ம் தான்டா பக்காவா இருந்துச்சு, கோட் சூட்ல ரொம்ப மொக்கையா இருக்கீங்கன்னு நக்கல் பண்ண, வேணாம்டா எந்த பிரச்சனையும் பண்ணிடாதுன்னு பக்கத்துல இருந்த வார்டன் இவனை வான் பண்றான். ஆனா தலைவன் அதை கொஞ்சம் கூட கண்டுக்காம, இங்க இருந்து வெளியே போயிட்டா தப்பிச்சிடலாம்னு மட்டும் கனவு காணாதீங்க, ட்ரையல் நடக்கும்போது நான் சொன்ன மாதிரி நீங்க குற்றத்தை ஒத்துக்கல அப்படின்னா கண்டிப்பா உங்களை போட்டு தள்ளிடுவேன்னு மிரட்டும் போது, ஏன்பா நாங்க எதுக்கு ஒத்துக்கணும், அதான் நீ இந்த டாக்டர் கிட்ட பேசி அவனை அப்ரூவராகவே ஓகே சொல்ல வச்சிட்டியா, அப்புறம் எதுக்கு தேவையில்லாம கவலைப்படுறேன்னு இவங்க ஒரு பக்கம் நம்மளுக்கு ட்விஸ்ட் கொடுப்பாங்க பாருங்க. இது அப்புறம் இவங்களுக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தா, இவ்வளவு நாளா நம்ம ஹீரோக்கு பின்னாடி பவுன்சர் கணக்கா ஒரு 10 பேர் ப்ளூ சட்டை போட்டு தெரிஞ்சுட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாருமே மொட்டை தாதாவோட ஆளுங்க போல. இப்ப மொத்தமா எல்லாரும் அவங்க பக்கம் போனதும் ஹீரோக்கு என்ன நடக்குதுன்னே சுத்தமா புரியல. இப்ப மொட்டை தாதாவே அங்க வந்து, நான் தான் அன்னைக்கே துரோகம் பண்ண மாட்டேன்னு சொன்னல, ஏன் நீ அதை சீரியஸா எடுத்துக்கலன்னு கேட்கும்போது, இதுவே நம்ம ஹீரோக்கு ஒரு ஷாக்கிங்கான விஷயம்னா, அந்த பெயில் ஏற்பாடு பண்ணிருந்தாங்கல்ல, அதுல அந்த டாக்டரை மட்டும் கழட்டி விட்டுருக்காங்க. இப்ப அதை கேட்டதும் அவன் ஒரு பக்கம் ஓவரா கொந்தளிக்க, பெயில் மட்டும் இல்லைங்க, கோர்ட்டுக்கு கேஸ் வரும்போது இவன் அந்த ட்ரையலுக்கு அட்டன் பண்ண முடியாத மாதிரி ஏதோ பெருசா சேட்டப் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. இதால இப்ப ஜூனியர் வார்டன் ஆளுங்களோட வந்து டாக்டரை மட்டும் அங்க இருந்து கதற இழுத்துட்டு போயில ஹீரோ முன்னாடியே மொட்டை தாதா கிட்ட, நீ எவ்வளவு பணம் வேணாலும் வாங்கிக்க, நாங்க இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் இவன் உடம்புல உசுறு மட்டும்தான் இருக்கணும், சும்மா வச்சு செய்யணும் சொல்லி ஆர்டர் கொடுத்துட்டு போறாங்க. என்னடா அது, பிக் மவுஸ் கொடுத்த முத டாஸ்க்லயே நம்ம ஹீரோ இப்படி தோத்துட்டானே, இதுக்கப்புறம் என்ன பண்ண போறான்னு நம்மளாம் குழப்பத்துல இருந்தா, அவங்க அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் அப்படியே வேதாளம் படத்துல வர அஜித் மாதிரி ரியாக்ஷனை மாத்தி சைக்கோத்தனமா சிரிப்பான் பாருங்க. இவனோட சிரிப்பும் பேசல இருக்கிற வில்லத்தனமும் சும்மா வேற லெவலுக்கு இருக்கும். இப்ப தலைவன் சிரிச்சுக்கிட்டே திடீர்னு டெரர் மோடுக்கு போய், உங்களை மாதிரி ஒரு வடிகட்டின முட்டாள நான் பார்த்ததே இல்லடான்னு சொல்லிட்டு ஒரு முறைப்பான் பாருங்க. இந்த ரியாக்ஷனோடய இந்த 6வது எபிசோட இந்த இடத்துல முடிக்கிறாங்க. ஆக்சுவலா ஹீரோவோட பிளான் என்ன, ஒளிஞ்சிருக்கிற அந்த பிக் மவுஸை எப்படி வெளியே கொண்டு வர வைக்க போறான், அண்ட் இந்த ப்ரொஃபஸரோட கேஸ்ல அடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதெல்லாம் பயங்கர சுவாரஸ்யமா இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம அதையும் வாட்ச் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.